வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி வந்தடைந்தார். தமது 3 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். 2ஆம் கட்டமாக இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். இறுதிக்கட்டமாக நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு நீடித்த நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், மக்கள் தங்களது வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.25 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை முறைப்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1961ஆம் ஆண்டின் வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்திற்கு இது தொடர்பான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களை அடுத்து ஸ்வகி, இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக் கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவி வரும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு செல்லும் இந்தியர்களுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. இருப்பினும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் அவசர தேவைக்கு ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு விதிட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 20 மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தவர். 33 மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகளை பெற்று இசை உலகில் தனக்கென தடம் பதித்த பெருமைக்குரிய ஜானகி பல குரல்களில் பாடும் திறமை பெற்றவர். அன்னாரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், ஆளுநர் திரு ஆர்.வி. அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பல்வேறு துறைகள் சார்பில் 567 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் தொடர் வெடி விபத்துகளை தடுக்க பட்டாசு ஆலைகளில் விதிமீறல்கள் உள்ளதா என ஆய்வு செய்ய தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்ககத்தின் சார்பில் 6 குழுக்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறது. விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். தமிழ்நாடு நாள் விழா வரும் 18ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நாளையொட்டி திருச்சி, பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சு போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் காமராசரின் 124வது பிறந்த நாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதை ஒட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணாக்கருக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காளியூர் பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த காளியூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இத்திருவிழாவில் காளியூர், புலிவரம்பாக்கம், பெரிய கோயில் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் 10 கிலோவிற்கும் மேற்பட்ட பெரிய மீன்களும் சிறிய வகை மீன்களும் கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலையில் என் ரவிச்சந்திரன். நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் நடைபெற்ற வளைகாப்பு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் வெண்பட்டு அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசைகளுடன் சுவாமி நெல்லையப்பரிடம் ஆசி பெறும் மையம் நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி வளையல் பூட்டி வளைகாப்பு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16ஆம் தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்றிரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ்.
ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.